ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்சருக்கு அதே மாதிரி வாய்ப்புண் இருக்கவங்க என்ன நம்மளுக்கு குடித்தா சரியாகும், உடனே சரியாகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, மோர். இதில் நம்ம இதெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அல்சருக்கு கண்டிப்பாக சரியாயிடும். அல்சர் நிரந்தரமாகவே நல்லாவே சரியாகும் உங்களுக்கு. அதேமாரி வாய்ப்புண் அடிக்கடி வருது, எனக்கு வாய்ப்புண் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்களும் இதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ரெமெடிங்க. ஒரு நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுக்கு தெரியும். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது நான் ஆக்சுவலாக 4 பேருக்கு நான் போடுறேன். 4 கொத்து கருவேப்பிலை. இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை நிறைய சேர்க்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்க்குறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக நம்ம தயிர் எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். தயிரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ கருவேப்பிலையும் இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அரைப்படும். இப்போ நம்மளுக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்குல்ல. இதை அப்படியேவும் நீங்கள் குடிக்கலாம். நான் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நாங்கள் அப்படியே குடிச்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் வடிகட்டி தான் கொடுப்போம். நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம குடிச்சிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்து அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இல்லைன்னா கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கலாம். வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மோர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மோர் இந்த மாதிரி அடித்து கொடுங்கங்க. அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் காலையில் நம்ம நீராகாரம் குடிப்பாங்க, பழைய சாதம் சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இப்போ இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாதனால தான் அல்சர் அது இதுன்னு வருது. நான் இப்போ கூட நினைப்பேன், எங்கள் அம்மாலாம் நல்லா காரம் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களாம் ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஏன்னா அவங்களாம் என்ன தான் காரம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த வயிறு புண்ணு, வாய் புண்ணுலாம் வராது. அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அதனால் கண்டிப்பாக மோர் அல்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே இந்த மோர் செஞ்சு சாப்பிடுங்க. இது அல்சருக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி வாய்ப்புண் இருக்கவங்களுக்கும் நல்லாவே இது ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.